100 கோடி விங்கில் மிக சீக்கிரமாக வந்த ஒரு நடிகர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. எனக்கு தனுஷ் ஒரு மினியேச்சர்ல பார்த்த மாதிரி இருந்தது வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் அப்படிதான் இருந்தது. நிறைய அந்த பசங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து இன்னும் கேட்டால் அந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ரஜினி கமலை வச்சு டைரக்ட் பண்ண வேண்டியவர் அவரு. அதை ஏதோ கேட்குறாங்க இந்த ஒரு சேனல்ல கேட்குறாங்க. அது வந்ததுன்னு சொல்ல வரலன்னு சொல்ல அப்படின்னு அப்போ பேசியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டதுன்னே அவர் லிஸ்ட்ல வச்சு பேசி லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு இல்லைங்க நான் நடிக்கிறதுல இதுவாகிட்டேன். எப்பவுமே வந்து உங்களுக்கு டைரக்டரை போய் அதில் போய் மண்டி அடிச்சுக்கிட்டதை விட நடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதை விட இது புகழ் அதிகம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனை ஒரு ரேஞ்சில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்க போட்டியாளர்னு வருஷப்படுத்தும் போது அதுக்குள்ள வந்துட்டார். அது டாப் 6 வந்துட்டார் அப்படின்னு இல்லை டாப் 5 வந்துட்டாருன்னு போது அது ஒரு பெரிய அபார வளர்ச்சி. அதை தக்க வச்சுக்கணும் அப்படின் போது நாம போய் டைரக்ஷன் பண்ணி இங்க போய் மண்டி அடிச்சுன்னு அது படம் இட்டானாதான் தோல்வி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கிராஃபில் கீழே எடுத்துன்னு வந்து தள்ளிடுவானுங்க. வேணாம் கையில காசு வாயில தோசை முடிச்சுன்னு போயினே இருப்போம் அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நான்.